இன்றைக்கி உளுத்தங்களி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கருப்பு உளுந்து தோலோட 1 கப்பு, வெல்லம் 1 கப்பு, தேங்காய் துருவல் 1/2 கப். உளுத்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. இந்த உளுத்தம் பருப்பை லேசாக வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல வாசனை வந்துருச்சுங்க. ஒரு 3 to 4 minutes தான் நான் ஃப்ரை பண்ணியிருப்பேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வச்சு 10 to 15 minutes பாயில் பண்ணணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போடுங்க. குக்கரில் போட்டுட்டு இது முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கப்பு. மூடி வச்சு வெயிட் போட்டுருங்க. இது பாயில் ஆகிற நேரம் ஒரு விசில், அதை சிம் பண்ணிவிட்டு சிம்மரில் வச்சுட்டு 10 to 15 minutes பாயில் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. விசில் வச்சு 15 நிமிஷம் ஆச்சுங்க. திறந்து பார்க்கலாம். நல்லா விரிஞ்சு வேக வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணால் நல்லா அமுத்தணும். நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வற்றினா போதும். வெல்லம் போட்டுருவோம். வெல்லம் 1 கப் போட்டிருக்கேன். நல்லா கரைஞ்சி வரணும். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கெட்டியாகணும். அது வரைக்கும் நீங்கள் கிளறிட்டு இருங்க. இப்போ உளுந்து நல்லா வேக வச்சு நல்லா தண்ணி இருந்தால் நல்லா வற்ற வச்சிடணும். ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அப்புறம் வெல்லம் 1 கப்பு அதில் போட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும். அதையும் நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அது நல்லா இப்போ பாருங்கள் நல்லா சுண்டியாச்சு. இப்போது நல்லா சுண்டியாச்சு. இது இப்போ மேஷ் பண்ணணும். நம்ம இது ஒவ்வொருத்தர் மிக்சியிலே போடுவாங்க. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி கடைஞ்சிருவாங்க, மசிச்சிருவாங்க நல்லா. இது மசிச்சுட்டு தேங்காய் துருவல் போட்டு சாப்பிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டு பரிமாறுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.